வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் சூப்பரான 4 படங்களை கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஃபேண்டசி மூவி, ஒரு காமெடி ஃபீல் குட் மூவி, ஒரு எமோஷனல் ட்ராமா, ஒரு மோட்டிவேஷனல் ட்ராமா அப்படின்னு சொல்லி 4 விதமான படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறதுல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் அதுவும் தரமான படம் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான துர்த்து நிற்கமான அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படத்தை தமிழில் எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிற நேமில் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மார்ச்சுரியை காட்டுறாங்க. அந்த மார்ச்சுரியில் இருந்து நம்ம ஹீரோ கண் விழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு பக்கத்தில் 3 டெட் பாடி இருக்குது. வெளியே வந்து, அதாவது டோருக்கிட்ட வந்து கதவை திறங்கன்னு சொல்லி கத்துனா அவருடைய அம்மா தங்கச்சி எல்லாருமே வெளியே இருந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே நம்ம ஹீரோ பேசுறது கேட்கல. அதே நேரத்தில் ஒரு நர்ஸு அந்த ரூமுக்குள்ள வராங்க. அந்த நர்ஸுக்கு மட்டும் நம்ம ஹீரோ பேசுறது நல்லாவே கேட்குது. அதுக்கான காரணம், அந்த நர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களை எல்லாம் மேலுலகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய வேலையை செய்கிறவங்க. இப்போ அந்த நர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏப்பா இப்படி வளவலன்னு கத்திட்டு இருக்க, அமைதியா வந்து உட்காரு, நீ இறந்து போயிட்ட, அவ்வளவுதான், நீ மேலுலகத்துக்கு போக வேணும், அவ்வளவுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது எப்படி நான் இறந்ததா ஒத்துக்க முடியும், எனக்கு வயசு 32 தான் ஆகுது, இது என்ன சாகர வயசா என்ன, லைஃப்ல நான் இன்னும் எதையுமே சாதிக்கல, எதையுமே அனுபவிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்படியே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. அப்ப அந்த நர்ஸ் வந்து நம்ம ஹீரோவை ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த இடமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு வீல் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கு. அதை சுத்தி விட சொன்னா நம்ம ஹீரோ சுத்தி விடுறாரு. கரெக்டா 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிட்ட வந்து நிக்குது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த நர்ஸ் என்ன சொல்றாங்க, நீ கேட்ட மாதிரி உன்னுடைய உயிரை நான் திரும்ப தரேன், 3 நாளைக்கு தான், அதாவது இப்போ நீ இறந்ததா சொல்ற இல்லையா, அதுக்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி நீ உயிரோட இருப்ப, அதுல இருந்து இந்த 3 நாளுக்குள்ள உன்னால எப்படி வாழ முடியும்னு நீ ஆசைப்பட்டியோ அதெல்லாம் வாழ்ந்துக்கோ, அவ்வளவுதான் உனக்கு டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கான்செப்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. தமிழ்ல வந்த வினோதிய சித்தம் படம் மாதிரியே இந்த படத்துடைய கதையும். சொல்ல போனா 2 படத்துலயுமே ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்துல மரணம்னா என்ன, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லைஃபோடைய மீனிங் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான வாழ, பயோபிக் ஆஃப் அ பில்லியன் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சர் உள்ள வந்து எம் அப்படிங்கிற ஆல்ஃபபெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மரத்தை வரையணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி வரைகிறாங்க. எங்க இப்போ நான் வரைஞ்ச மாதிரி நீங்கள் எல்லாரும் வரைங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போ திரும்பி பார்த்தா அவனை மாதிரி இன்னொரு பையனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இப்பதான் இங்கிருந்து தான் இவங்க 2 பேருடைய நட்பு ஆரம்பிக்குது. இவங்க ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு காலேஜ் போறாங்க. அங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுடைய லைஃப்லயும் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், இந்த படத்தை ஆரம்பிச்ச விதமா இருக்கட்டும் இல்ல முடிச்ச விதமா இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே எடுத்திருந்தாங்க. ஒரு 5 பசங்க, காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க, அவங்கெல்லாம் எப்படி நேச்சுரலாவே இருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே எடுத்திருந்தாங்க. இந்த மூவில நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் எமோஷனலாவே இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல்கனெல்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 3வதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான விக்ரிதி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே 2 ஹீரோக்களை காட்டுறாங்க. அதில் ஒரு ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச வராது, பியூனா இருக்காரு, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். இவருடைய ஒய்ஃபுக்கும் வாய் பேச வராது. இவங்களுக்கு டீனேஜ் வயசில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பயங்கர ஒரு டேலண்டான ஒரு பையன். இப்போ இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரில இருந்து வந்திருப்பாரு. பயங்கர கெத்தா சுற்றிட்டு இருக்காரு. அவரை சுற்றி என்ன நடந்தாலும் உடனே ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாரு. சொல்லப்போனால் சோசியல் மீடியா அடிக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து அதே ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை 5 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணி
பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ரெண்டு ஹீரோக்களும் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல மீட் பண்றாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், இந்த மூவில நடிச்சிருந்த சுராஜ் சௌபின் சாகர் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதையா இருக்கட்டும் இல்ல ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. உண்மைக்கு நெருக்கமான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்துடைய கதைக்களமே ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல நம்ம எல்லாருக்குமே தேவையான சொல்லப்பட வேண்டிய ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. மூவில எக்கச்சக்கமான எமோஷனல் சீன்ஸ்லாம் சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. பர்டிகுலரா கிளைமேக்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சுராஜுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல படம். இந்த மூவி நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கனெல்லாம் இல்லை, நீங்க ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2011 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான மாணிக்க கல்லு அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க பெருசாக கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பெருசாக ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாததான் அந்த ஸ்கூல் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கூலுடைய பில்டிங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்காங்க. அந்த டைமில் அந்த ஸ்கூலுக்கு டீச்சராக நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லுவேன். ரொம்பவே உண்மைக்கு நெருக்கமான காட்சிகளை வச்சு கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த பிருத்திவிராஜ் உள்பட எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. படம் ஆரம்பிச்சதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரி ஃபீல் குட் வைப்லேயே கொண்டு போயிருந்தாங்க. பட் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. அதாவது சாட்டை படத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஹீரோ எப்படி வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறார் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. வர்றது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அதையும் நம்ம ஹீரோ ஈஸியா சார்ட் அவுட் பண்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இன்னுமே பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இருந்திருக்கும். ரெண்டாவது, இதே மாதிரியான கான்செப்ட்ல நம்ம இதுக்கப்புறம் சாட்டை, ராட்சசி இந்த மாதிரியான சூப்பரான படங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இப்போ இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவுட்டேட்டடாக தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கனெல்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இந்த வீடியோ மாதிரியே நம்ம சேனலில் நிறைய ஃபீல் குட் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ், ஹாரர் மூவிஸ், கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ், நார்மல் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக OTTல ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படங்களுடைய ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து தனித்தனியாகவே பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கேட்டகரி மூவிஸ் வந்து பிடிக்குமோ அதை பாருங்கள். நம்மளுடைய வாவ் மூவிஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.